அக்கா, உங்க மனசு ரொம்ப அழகுக்கா. அத நீங்க உங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுக்காம எல்லாருக்கும் கொடுத்த அழகு பாக்குறீங்களே, ரொம்ப நன்றிக்கா. எனக்கு தேங்க்ஸ்லாம் போய் சொல்லினுங்கற நீ என் கூட பந்த தங்கச்சி கணக்கா கண்ணு. ஒரு சொல்ல போன ஜென்மத்துல நாம அக்கா தங்கச்சியா பிறந்திருப்போமோ என்னவோ தெரியல. அப்படி நடக்கலைன்னாலும் அடுத்த ஜென்மத்திலேயாவது நடக்கணும். அப்படியே நடந்துக்கிட்டோம். சரி, நான் வரேன்க்கா. டீ குடிச்சிட்டு போறியா? வேண்டாம் வேண்டாம், நான் வரேன். நல்லபடியா போய்க்கோ. இனிமே எல்லாம் உனக்கு வெற்றி தான். சத்தானா? கிளம்பு கிளம்பு. வரேன்க்கா. உங்களுக்கு என்ன வேணும் லட்சுமி அம்மா? ஒண்ணும் இல்ல சார். ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும்? சும்மா சும்மா வந்து நின்னுட்டு இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல சார். என்னதான் வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் வேண்டாம் சார். நீங்க தான் எக்ஸசைஸ் பண்ணி களைச்சு போயிருக்கீங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. குடிங்க சார். இந்தாங்க சார் டீ. டீ குடிங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நாளைக்கு ஆபீஸ் வாங்க, வந்து என்ன பாருங்க. பிரதிபா, நான் இழைச்சிருக்கேனா? அப்படியா? மா, தயவு செஞ்சு கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்கன்னு. உடம்பு இழைக்கணும்னா இந்த வாக்கிங், ஜாகிங் இதெல்லாம் போகணும்.
8 போட்டா உடம்பு இளைக்கும்னு சொன்னாங்க. நானும் 88 போட்டும் உடம்பு இளைக்கவே இல்லையே. 88 எல்லாம் போட்டாலாம் உடம்பு இளைக்காது. வாய கொஞ்சம் கட்டி போடணும். What? Excuse me, madam. நான் டயட் எல்லாம் கரெக்ட்டா தான் ஃபாலோ பண்றேன். இன்ஃபேக்ட் நான் என் ஃபுட் எடுத்துக்கிறது கூட கொஞ்சம் கம்மி தான். பட் வாட் டு டு? ஹெரிடிட்டி. என்னோட உடல் வாக அப்படி கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கும். ஓஹோ, பூசின மாதிரி இருக்கா? நான் நம்பிட்டேன். ஹலோ ஹாய் லக்ஷ்மி. ஹாய். ஓ ஹாய் லக்ஷ்மி. ஓ மை காட், why so much of sweat? ஏன் பரிமளமா, லக்ஷ்மிக்கு வேர்த்து விறுவிறுத்து இருக்கிறத பார்த்தா 10 ரவுண்ட் ஜாக் அடிச்சிட்டு வந்த மாதிரி இல்ல? லக்ஷ்மி அன்னைக்கே చెప్పింది కదా, நீ தான் மறந்துட்ட. எனக்கு வீட்டு வேலை செய்யறது தான் எக்ஸசைஸ்னு. ஓ யா, ஐ ரிமெம்பர். ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த லக்ஷ்மி வேற, இந்த லக்ஷ்மி வேற. அது சந்தோஷோட அம்மாவா சாஃப்டா இருந்த சாந்த லக்ஷ்மி. பட் இப்போ ஹரிசரோட வைஃபா மாடர்னா மாறி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாடர்ன் மகாலட்சுமி. டிஃபரன்ஸ் இருக்கும்ல? சோ இப்போ இந்த ஃபிட்னஸ், ஷேப் இதெல்லாம் லக்ஷ்மிக்கு இப்ப ரொம்ப முக்கியம் இல்லையா லக்ஷ்மி? பேசுங்க பிரதிபா. No, 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 no. You see, I didn't mean it. Actually, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இப்பதான் நீங்க டீ கான்ட்ராக்ட் அதுன்னு எடுத்திருக்கீங்க இல்லையா? சோ பாடியை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபிட்டா வச்சுக்கணுங்கிறதுக்காக ஜாகிங் எல்லாம் போறீங்களோன்னு நினைச்சேன். வெயிட். ஆக்சுவலா பரிமளமா, நாம தான் இதை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். அவங்க பார்க்குக்கு தான் போனாங்க, பட் ஜாகிங் இல்ல. டே காஃபி சமோசே. அது லேது பிரதிபா. வண்டி கடை போட்டு டீ வித்துட்டு வரியா லக்ஷ்மி? இல்ல சைக்கிள்ல ரோடா போய் டீ வித்துட்டு வரியா? கரெக்டா சொன்னீங்க பரிமளமா. எனக்கு தெரிஞ்சு இந்த சைக்கிள்ல கேனை கட்டி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கிற இடத்துக்கெல்லாம் போய் டீ சப்ளை பண்ணிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இல்ல என்ன பண்றது, லக்ஷ்மி ரேஞ்சுக்கு இப்படி லோக்கலா தான் டீ விற்க முடியும். பின்ன என்ன பெரிய காஃபி ஷாப் ஓனராக ஆக முடியும். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஆமா, என்ன மட்டன் தட்டுறேங்கிற பேர்ல அப்பப்போ என்ன ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, அதுக்கு தான் தேங்க்ஸ். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா அத முடிச்சு காட்டணும்னு நிப்பேன். நான் சாதாரண ஹவுஸ் வைஃபா வீடு, சமையல், குடும்பம்னு இருந்தவ. என்ன உசுப்பேத்தி அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஆக்குனதே நீங்க தான் பிரதிபா. அதுக்கு ஒரு தேங்க்ஸ். அதே மாதிரி சாதாரணமா நான் ஏதோ கேண்டீன்ல டீ கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க என்ன வெறுப்பேத்துறதுக்காக சொன்னீங்களே, இவளால சாதாரண டீ கடை தான் வைக்க முடியும், அது என்னது காஃபி ஷாப், அதெல்லாம் இவளால வைக்க முடியுமான்னு கேட்டீங்களே. இப்போ எனக்கு புதுசா ஒரு ஐடியா கொடுத்ததுக்கு இன்னொரு தேங்க்ஸ். எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளவைன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நானும் பெருசா ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். என்ன செய்யணும்னு தெரியாம இருந்த எனக்கு நீங்க ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த காஃபி ஷாப் வைக்கிறது தான் இப்ப என்னோட இலக்கு. உரசதான் வைரம் மின்னும். எதிர்க்கதான் ஒரு சாதாரண மனுஷன் பலசாலி ஆவான். இருட்டு இருந்தாதான் வெளிச்சத்தோட அருமை புரியும். நீங்க இருந்தாதான் நான் யாருன்னு மத்தவங்களுக்கு தெரியும். நீங்க கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில தேடி நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன்.
என்னோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே நீங்க தான் பிரதீபா. என் மைனஸை யோசிச்சு யோசிச்சு எனக்கு அடையாளம் காட்டுற உங்களுக்கு நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன் பிரதீபா. நீங்க என்னோட மரியாதைக்குரிய எதிரி. ரொம்ப நன்றி பிரதீபா. இன்னும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ம்? லக்ஷ்மி சொல்றது கரெக்ட் தான். என்ன? இல்ல, நாம லக்ஷ்மிய பத்தி பேசி பேசி நாம இங்கே நிக்கிறோம். அவ மேல போயிட்டே இருக்கா. லிஃப்ட்ல மேல போயிட்டு இருக்கான்னு சொன்னேன். யாரா இருந்தாலும் மேல அப்படியே போய்கிட்டே இருக்க முடியாது. ம். ஒரு நாளில ஒரு நாள் கீழே இறங்கித்தானே ஆகணும். ஓ. நான் இப்ப லிஃப்ட் சொல்லல, லைஃப் சொன்னேன். ஆ? ம்? பூரி குருமாவா இன்னைக்கு? ஐயோ முடியல அத்த, பசிக்குது. ரெண்டு வைங்க. தோ. ஆ, சுடுது. ஆ, ஆ, குருமா. தரேன். ம். ஆஹா, என்ன டேஸ்ட். அத்த சூப்பர் அத்த. பவி, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, வரியா இல்லையா? ஐயோ என்னால உடனே வர முடியாது, பசி தாங்க முடியல. நான் கேப் புடிச்சு போய்க்கிறேன், நீ கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். பவி, இவங்க 2 பேரையும் சாப்பிட சொல்லு. நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். பவி, அதான் சம்பளம் தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. வாங்க போற சம்பளத்துக்கு சமைச்சு வச்சிருக்கேன். அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே? என்ன அத்த நீங்களே இப்படி பேசிக்கிட்டு? நான் யதார்த்தமா தானே பேசுறேன் பவி. சம்பளம் கொடுக்கணும்னு முடிவாயிடுச்சு. அப்புறம் சம்பளம் வாங்குற வேலைக்காரி சமைச்சு வைக்கிறத சாப்பிடுறதுல என்ன தயக்கம்? அதான் அத்தைய உடைச்சு பேசிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? 2 பேரும் வந்து சாப்பிடுங்க.
என்ன அத்தை நீங்க இந்த நேரத்துல சாப்பிட மாட்டீங்களே, பசிக்குதா? இல்ல பவி, ஆபீஸ்க்கு போனோம்ல, நேரம் ஆகுது. என்ன அத்தை ஆபீஸ்க்கா? ஆமா. எப்படி அத்தை? வீட்டையும் பாத்துக்கிட்டு ஆபீஸையும் என்னால சமாளிக்க முடியும். நான் பாத்துக்கிறேன். 2 சம்பளம் கிடைக்கும்ல. என்ன கந்தசாமி, புதுசா தண்ணி கேன் பிசினஸ் ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. பிசினஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு நான் இருக்கேன். ஒரு கடையில் மாச சம்பளத்துக்கு வீடு வீடாக போய் தண்ணி கேன் போட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னி சார் வீட்டுக்கு தண்ணி கேன் வேணும்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அதான் எடுத்துக்கிட்டு போகிறேன். அட பாவமே, அப்போ லக்ஷ்மி மேடத்திட்ட நீ வேலை செய்யலையா? இல்லைண்ணே, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் லட்சுமி அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க. திரும்ப ஹரிசார்கிட்ட போய் தொல்லை பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் இப்படி தண்ணி கேன் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரிண்ணே, வரண்ணே. சரி கந்தசாமி. என்ன கந்தசாமி இதெல்லாம்? வயிற்று பொழப்புக்கு ஏதாவது பண்ணணும் இல்லம்மா. அம்மா, நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் ஒன்று சொல்லட்டா? அம்மா, ஹரிசார் அனுப்புன ஆளாக இருந்தாலும் உங்ககிட்ட சின்சியராக தாம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு மீட்டிங்கில் ஸ்நாக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் ஹரிசாருக்கு ஃபோன் பண்ணேன். மற்றபடி எந்த தப்பான நோக்கமும் இல்லைம்மா. நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் கந்தசாமி. ஆனா அதுக்குன்னு அவருக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்டதுதான் தப்பு. முதல்ல எனக்கு தானே நீங்க ஃபோன் பண்ணிருக்கணும். எனக்கு ஃபோன் பண்ணாம அவருக்கு ஃபோன் பண்ணோன்னு உங்களுக்கு தோணுனது எதனால தெரியுமா? நீங்க அவர் சேர்த்து விட்ட ஆளுங்கிறதுனால தான். எனக்கு விசுவாசமா இல்லாம அவருக்கு விசுவாசமா இருந்திருக்கீங்க. எப்பவுமே இவர் சேர்த்து விட்டாரு அவர் சேர்த்து விட்டாருன்னு தனிப்பட்ட ஆளுக்கு விசுவாசமா இருக்க கூடாது. செய்யற தொழிலுக்கு தான் விசுவாசமா இருக்கணும். சாரிம்மா. சரி, போனது போட்டோம். இனிமேலாவது ஒழுங்கா இருங்க. அம்மா, இந்த கேனை போட்டுட்டு அந்த கம்பெனில சொல்லிட்டு வந்துருங்க. நமக்கு நிறைய வேலை இருக்கு. சரிங்கம்மா. வாழ்க்கை நமக்கு எப்பவுமே 2வது சான்ஸ் தரும். அதை சரியா பயன்படுத்திக்கணும். புரிஞ்சுதா? நீங்க வேணா பாருங்கம்மா, இனிமே எப்படி ஒர்க் பண்றேன்னு. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இது 2வது சான்ஸ் தான். அதனால சின்சியரா இதை செய்வோம். ஓகேவா? ஓகேம்மா. ஓகே.